வானத்தை பொளந்துகிட்டு வந்த ஒரு விண்கல்லு காத்தை விட வேகமாவும் மின்னலை விட அதிக வெளிச்சமாவும் நம்மளோட இந்த அரிபுரத்துல வந்து விழுந்துச்சு. வடக்கே ஹரிபுரம் பகுதியில் ஒரு களரி வீரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பெருமையா சொன்னது நம்மளோட முப்பாட்டனை பத்தி தான். ஊரூரா போய் களவாண்டு தெரியுது. அவனால நம்ம இப்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்கும். நாலா பக்கமும் உங்க பார்வை இருக்கட்டும். உயிரோட பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒன்னாலும் பரவாயில்ல அந்த களவாணி பையன். ஹலோ, நான் ஒரே ஒரு மரதாத பார்த்திருக்கேன். அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது. உன்னை போல் எனக்கு ஆகாயம் பூமி எல்லாம் நீதான். அவர் மூச்சு காத்தாலேயே அவரை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு களவாணிக்கு ராத்திரி. களவாணிக்கு நினைச்சதெல்லாம் கை கொடுறனால வெட்டி எரிகிட அந்த நாய. திருவழக்க கோவில் திறக்கும் போது தாத்தாவோட களவாணி பட்டம் எனக்கும் வந்துடும். ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் ஆடுற இந்த ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான் நீ. நடுராத்திரியில வீட்டுக்குள்ள கமுக்கமா பதுங்கி வர்றதாண்டா உங்க பரம்பரை புத்தி. இங்க பாரு தங்கம், களவுல ஒரு ஊரையே ஜெயிச்ச வீரவும் தாத்த. சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் தான் நீ போனது அத்தனையும். மணியன் மாதிரி ஒருத்தரால மட்டுமே போகக்கூடிய இடங்கள்னு இந்த சியோதிகாவுல எதுவும் இருக்காதா என்ன? எங்க நீயே சொல்லு பாப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? களவாணி.